Hi friends, welcome to our channel. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போடவே முடியல, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கனால இன்னைக்கு கொஞ்சம் வீடியோஸ் வரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மெல்டன் ப்ரோவில் வந்து கோட் மில்க் வித் ரெட் வைன் சோப் தான் ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் சோப் கூட சொல்லிக்கலாம். இது நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கெலாம் கொடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். மெல்டன் ப்ரோவில் நம்ம நிறைய டிசைனர் சோப்ஸ் ரெடி பண்ணலாம். நம்ம சேனலில் இனி அடிக்கடி வரும் அந்த மாதிரி வீடியோஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரெட் வைன் வித் கோட் மில்க் தான் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து கோட் மில்க் வந்து ஒரு 55 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து ரெட் வைன் பேஸ் வந்து 55 கிராம்ஸ். இதுதான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ரெட் வைன் பேஸுன்னு நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும், இல்லை இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ மெல்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கோட் மில்க்கையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது நமக்கு ஈவனாக வந்து மெல்ட் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம தனித்தனி பவுல்ஸ்க்கு மாற்றிக்கணும். தனித்தனியாக நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ரெட் வைனை வந்து தனி பவுலுக்கும் கோட் மில்க்கை வந்து தனி பவுலுக்கும் மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் இதில் வந்து ரெட் வைனை தான் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெட் வைன் பவுலை வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணுங்கள், டபுள் பாயிலிங் மெத்தட். இப்போ மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ml இல்லைனா வந்து 3 drops வந்து எசென்ஷியல் ஆயில். நான் இன்றைக்கி வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து எசென்ஷியல் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி எந்த ஃப்ரேக்ரன்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல இந்த ரெட் வைன் பேஸுக்கு. இப்போ இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எசென்ஷியல் ஆயிலாம் ஊற்றும் போது நம்ம கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து ரப்பிங் ஆல்கஹால் வச்சு நம்ம மோல்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம மெல்ட் பண்ணியிருக்கிற ரெட் வைனை வந்து பேஸை வந்து இதில் வந்து போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணக்கப்புறம் வந்து அது மேலேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, பபுள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. லைட்டாக டர்ப் பண்ணி விட்டுக்கோங்க, கீழே எந்த பபுள்ஸும் ஃபார்ம் ஆகாமல் இருக்க. இதே டைமில் நம்ம வந்து கோட் மில்க்கையும் அங்கே வந்து மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஜஸ்ட் இது கொஞ்சோண்டு காயணும். இப்போவே நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா ரெண்டுமே ரொம்ப வந்து மிக்ஸ் ஆயிரும். ஜஸ்ட் நமக்கு நடுவில் மட்டும் ஒரு க்ளவுடியாட்ட வரணும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், மேலே ஒரு ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே டைமில் வந்து நம்ம கோட் மில்க்கையும் மெல்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில் ஊற்றி நீங்கள் அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. லைட்டாக நீங்கள் அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆடை மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க கோட் மில்க்கை சென்டர் பார்த்து ஆட் பண்ணுங்கள். சென்டராக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணும்போது அது சென்டராக இந்த வந்து க்ளவுடி ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் சென்டராக ஆட் பண்ணும்போது இது மாதிரி ஆட் பண்ணி அப்படியே மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 4 hours அப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணலாம். இப்போ அன்மோல்ட் பண்ணால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளவுடி ஃபார்ம் ஆகிருக்கும். நல்ல ஒரு பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த சோப்போட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட்னஸ் ஆக்கும். ஏன்னா இதில் நம்ம கோட் மில்க் அண்ட் ரெட் வைன் சேர்த்திருக்கோம். இது நம்ம ஸ்கின்னை நல்லா ஷைனி ஆக்கும், நம்ம ஏஜிங்கை வந்து இது பண்ணும். இந்த சோப் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெரைட்டியான பேஸஸ் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.